ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் ஃப்ரம் ரைவல் டு ரொமான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ தொட்டு பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடு போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, அப்புறம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் தூக்க கலக்கத்தில் நடக்க சொல்ல கல்லை தடுக்கி விழ பயந்துருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜங்குக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துருப்பாரு. அப்போ கொஞ்சம் ஐ கான்டாக்ட் இருக்கும். அப்போ என்ன அவர் பண்ணுவார்னா தொப்புன்னு உங்களை போட்டுருவார். நீங்கள் போய் அப்படியே உக்காந்துப்பீங்க கீழே. ஐயோ இடுப்பு அப்படின்னீங்க. உடனே ஜங்குக்கு நல்ல வேலை நான் பிடிச்சதுனால தான் நீ தப்பிச்ச. உன்னை யாரா பிடிக்க சொன்னா? நான் உனக்கு கேட்டேன், நான் பிடிக்க சொன்னேன். முதல்ல எதுக்கு நீ பிடிச்ச இப்படி விடுறதுக்கு? இங்கே பாரு, நான் அது கூட பிடிக்கலன்னா என்னத்துக்கும் மூஞ்சி கிஞ்சிலாம் பேர்ந்துட்டுருக்கோம். ஏதோ பிடிச்சதுனால தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினே போகிறாரு. நீங்கள் பின்னாடிலேருந்து கத்தினே வரீங்க, 2 பேரும் கத்தினே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே இப்படி கத்திக்கிட்டே போகிறது ஜங்குக்கு அவங்க அம்மா கேட்டுட்டு, ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா, அவங்க அக்க போகிற ஆரம்பிச்சிட்டிங்களா, போதும் கொஞ்ச நேரம் உங்களை 2 பேரும் தனியாகவே விடக்கூடாது, கச்சா முச்சான்னு கத்தினே இருப்பீங்க புடிச்சா பொண்டாட்டி மாதிரி. எம்மா உனக்கு வேறு எடுத்துக்காட்டே இல்லையா? இதுதான் உனக்கு எடுத்துக்காட்டாகவே உன் வாயில் வருமா? வேறு ஏதாவது சொல்லம்மா, சும்மா புருஷன் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, இவெல்லாம் என் பொண்டாட்டியாச்சு அப்படின்னு ஜங்குக்கு சொல்வார். அதேமாரி நானாக தான் சொல்கிறேன், நீங்களும் எனக்கு புருஷனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அவங்க அம்மானா அது ஐயோ தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. மிஸ்டர் ஜானை என்ன சத்தம், இன்னும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு அவர் சொன்னோன்னே 2 பேரும் கப்பிச்சு நாய் குடுகுடுன்னு உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. ஜங்குக்கு அவங்க அம்மாண்ணா அடப்பாவீங்களா, இவ்வளோ நேரம் நாம் கட்டின்னு இருந்தேனேடா, என்ன மதிக்கவே இல்லை, உங்கள் தாத்தா பேசினா மட்டும் ஓடிடுறீங்களே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு டைனிங் டேபிளில் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு அவங்க அம்மா தான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜங்கும் கால் மேலே கால் தான் வச்சுருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. அதுக்கே அவர் என்ன பண்ணுவாரோ உங்கள் காலை எட்டி ஓடிப்பார். உங்களுக்கா செம்ம டென்ஷன், நீங்கள் 2 பேரும் அப்படியே எட்டி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த டைனிங் டேபிளே கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. அவள் தான் மிஸ்டர் ஜானுக்கு வந்தது பேர் வெறி. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கீங்களா? 2 பேரும் நான் குழந்தைய அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லி தான் உங்கள் 2 பேரும் திருத்துறது? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனோ தெரில. அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 20க்கு மேலே வயசாகுது, இதுக்கு மேலே மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணும், பொறுப்பாக இருக்கணும்லாம் கிடையாது. திட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, ஏதாவது பழி வாங்கிடுறது, என்னமோ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியலன்னு ஒரு பாட்டுன்னு கத்திட்டு அவர் சாப்பாடு வச்சுட்டு போயிடுறாரு. உடனே ஜங்குக்கு எழுந்து, பாரு உன்னால தான் அவர் சாப்பாடு வச்சுட்டு போகிறாரு. என்ன ஏன் நான் என்ன பண்ணேன்? நீ தான் என்னை எட்டி வச்ச, நீ தான் என் கால் மேலே கால் வச்ச. அதை நான் தெரியாமல் தான் வச்சேன், நான் ஒன்றும் வேணுன்ட்டு வைக்கல, நீ என்னை எட்டி வச்சனால தான் நான் திரும்பி எட்டி வச்சேன். ஐயோ கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்களேன் 2 பேர். இப்போ உங்களால் அவர் சாப்பிடாம எழுந்து போயிருக்காரு, போதுமா? சந்தோஷமா? இதுக்கு மேலே ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மாவும் கத்திட்டு போயிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பிளேட்டில் சாப்பாடோட மிஸ்டர் ஜானை தான் பார்க்க போகிறீங்க. அவர் ரூம் வெளியில் நின்று கது தட்டுறீங்க. அவரும் யார் அது அப்படின்றாரு. நீங்களும் தாத்தா நான் தான், சாப்பிடாம வந்துட்டீங்க, அதான் பிளேட்டில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு வந்திருக்கேன். எனக்கு வேணாம்மா, எனக்கு பசிக்கலை, நீ எடுத்துகிட்டு போ. ஐயோ தாத்தா அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன் நீங்கள் பாதிலே வந்தீங்க, சாப்பிடுங்க தாத்தா, அடம் பிடிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே, எதுமா நான் அடம் பிடிக்கிறேன்? சரி எனக்கு வேணாம், எனக்கு ஒன்றும் பசிக்கலை, மாத்திரலாம் போடணும் தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பண்ணுறீங்க, சாப்பிடுங்க தாத்தா, இனிமேல் இல்லை நாங்கள் சண்டை போட மாட்டோம், அவ்வளோதான். நீ மட்டும் சொன்னால் போதாதுமா, நீ மட்டும் சொன்னால் எனக்கு போதாது. சடனாக டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. யாருன்னு 2 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். அவருமே பிளேட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவ எப்போ வந்தா? சரி தாத்தா இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு மாத்திரை போடுங்க தாத்தா அப்படின்னு ஜங்குக்கும் சொல்கிறாரு. நீங்கள் 2 பேருமே அட் அ டைம் இந்த பிளேட்டை கையில் வச்சுக்கிட்டே நீட்டுறீங்களா அவர்கிட்ட? அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் சொல்கிறாரு, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, நான் மாத்தையும் போடுறதா இல்லை, எனக்கு எதுவும் வேணாம், எடுத்துகிட்டு போங்க, பசிக்கல அப்படின்னு ஒரு நீங்கள் எப்படி பிடிவாதை பிடிக்கிறீங்களோ அதேமாதிரி அவரை பிடிவாதை பிடிக்கிறாரா. ஜங்குக்குமே இனிமேல் சண்டை போட மாட்டோம் தாத்தா, இதுவே லாஸ்ட்டாகவே இருக்கட்டும், நீங்கள் சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்க, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும்ல. இங்கே பாருங்கள் தாத்தா, இதுதான் லாஸ்ட்டு, இனிமேல் நானும் அவ்வளோ சண்டை போட மாட்டோம், ஓகேவா? சாப்பிடு தாத்தா, மாத்திரை போடணும், ஏன் தாத்தா இப்படி பண்ணுற
அதெல்லாம் இருக்கும்ட்டாடா. அவளாச்சும் சின்ன பொண்ணு, உனக்காச்சும் புரியலையா? இப்படி பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அப்படியே அவள் சண்டை போட்டாலும் வேணான்னு நீ ஒதுங்கி போகக்கூடாது. எது இவ சின்ன பொண்ணு? சரி சொல்லுங்கள். இதே இங்கே லீ இருந்தால் அவர் பார்த்தா அவர் என்ன நினைப்பார்? நம்ம பேத்தி அவங்க ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்க மாட்டார். நல்ல வேலை அவருக்கு ஏதோ வேலை இருக்குனாலே இன்றைக்கி வரல. நீ இந்த மாதிரி பார் ஜங்குக், நீ தான் ஆரம்பிக்கிற எல்லா பிரச்சனையும், சரியா? நீ கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கோ. தயவு செஞ்சு 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுறதை நிப்பாட்டுங்க. நீங்கள் ஒன்றும் ஸ்கூலும் படிக்கல, காலேஜும் படிக்கல. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வேலை, எப்படி சொல்கிறது, ஒரு பதவியில் இருக்கீங்க. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஒன்றும் சின்ன பிள்ளையாலும் நடந்துக்காதீங்க அப்படின்னு வந்து ஜங்குக்கு அவங்க தாத்தா போட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்கிட்டே இருக்காரு உங்கள் 2 பேரையும். நீங்களும் தலையாட்டிட்டு சரிங்க தாத்தா சாப்பிடுங்கன்னு சொன்னால் ஒரு வழியாக மிஸ்டர் ஜானியை வந்து சாப்பிட வச்சுட்டு எப்படியோ மாத்திரை போட விட்டீங்க. மேலே நீங்கள் 2 பேரும் வந்து அமைதியாக தான் போகிறீங்க. அப்படி சைலண்ட்டாகவே சொல்லிட்டு உன்னாதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்டில் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுனே தான் உள்ளே போகிறீங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. அம்மா ஜங்குக்கு வந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. ஜங்குக்கு வந்து அவரோட ரூமுக்கு போக சொல்ல கண்டினியூஸாக ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் எடுத்து பார்த்துட்டு அதை ரியாக்ட் பண்ணாமலே எடுத்து வச்சிடுறாரு. இப்போதைக்கு அது யார் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ ஓகே, இப்போது உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட தான் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பாவும் எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்குறாரு. நீங்களும் நான் சாப்பிட்டப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, அங்கே எப்படி ஒர்க் போகுது, ஜாக்கிரதையாக இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து உங்கள் அப்பாவை வந்து நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவருமே வந்து நீ எப்படிம்மா அங்கே ஜாப் நல்லா தானே போகுது, தாத்தா எப்படி இருக்கார், அவர் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் எப்பப்பா இங்கே வருவீங்க, எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஏம்மா அங்கே தான் வந்து ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு அம்மா மிஸ்டர் ஜான்லாம் இருக்காங்களே, எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற, அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, ஏன் அவங்க நல்லா பார்த்துக்கலையா அப்படின்லாம் கேட்குறாரு. இல்லைப்பா, அவங்க என்னை நல்லா பார்த்துக்குறாங்க, இருந்தாலும் நீங்கள் என் கூட இல்லையே அதுக்கு தான் கேட்டேன், மற்றபடி இல்லை என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியே அந்த டாக் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அவரோட கேபினில் இருக்கார். நீங்களும் உங்கள் கேபினில் இருக்கீங்க. ஜங்குக்கா மெசேஜ் மேலே மெசேஜாக வந்துக்கிட்டே இருக்குது. கூட ஜாக்குமே இருக்கார். அவர் இந்த மாதிரி கேட்குறாரு, என்னடா உன் மெசேஜ் அச்சுனேக்குது, என்ன யார் அது அப்படின்னு ஃபோன் எடுக்க வர்றாரு. உடனே ஜங்குக்கு பிடிங்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஓரமாய்க்கிறாரு. மச்சான் என்கிட்ட மறைக்கிற மாதிரி அப்படி யாரா அவனுக்கு மெசேஜ் பண்ணுறா, இரு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஜாக் வந்து ஜங்குக்கோட ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தது வேற இல்லை, எல்லாம் வந்து யாருன்னா ஜங்குக்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அவர் எப்படி வந்து லவ் பண்ணார் என்ன ஏதுன்னு வந்து போக போக வந்து தெரிஞ்சுக்கலாம். டே ஜங்குக்கே, என்னடா எல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கா, நீ என்னன்னு கேட்க வேண்டியது தானே. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, எனக்கு அவள் மெசேஜே பார்க்க விருப்பமே இல்லை, நீ எடுத்து வைக்கிறியா, நான் பார்க்க வேணாம்னு நினச்சின்னு இருக்கேன், நீ தேவையில்லாமல் எடுத்து நோண்டின்னு இருக்கேன், எடுத்து வை அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. என்னன்னு தான் கேட்டு பார்ப்போமே, இவ்வளோ மெசேஜ் அனுப்புகிறா, எனக்கு வேறு ஆர்வமாக இருக்குது, என்னன்னு தான் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து ஜாக் சொன்னோடனே ஜங்குக்கு வந்து அதெல்லாம் இல்லை, நான் முன்னாடியே பார்த்துட்டேன், அவள் இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா எனக்கு நீ வேணும் அப்படின்ட்டு பழைய கதையெல்லாம் இழுத்துன்னு வந்துட்டு இருக்கா, எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அதனால நான் எதுவுமே ரிப்ளை பண்ணல, மெசேஜ் பண்ணல, இருந்துமே அவள் திரும்ப மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணுறா, வெறுப்பாகுதுடா. நீ எதுவுமே சொல்லலைன்னா அவள் மெசேஜ் பண்ணுவா, கால் பண்ண தான் செய்வா, நீ பேசாமல் வந்து அவகிட்ட சொல்லிவிட, எனக்கு உன் மேலே விருப்பம் இல்லை, அதுக்கு நீ நேர்லேயே கூப்பிட்டு சொல்லலாம், ஏன் நம்ம ஆஃபீஸ் கூட வர சொல்லி அமுச்சிரு, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு வந்து ஜாக் சொன்னோடனே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் இனிமேல் என் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேறு நேரில் கூப்பிட்டு பேசுன்ற, போடா இங்கே பாரு ஜங்கு, நீ இந்த மாதிரி பேசி அமிச்சாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இல்லை உனக்கு மெசேஜ் வரும், கால் வரும், ஏன் உன் வீடு வரைக்கும் வந்து நிற்பா அவள், அந்த மாதிரி ஆள் தான் அவள், வந்து நின்னாலும் நின்றுவா, அப்புறம் கஷ்டம், உனக்கு தான் பிரச்சனை, இதுக்கு மேலே உன் பிடிவாதத்தில் நீ இருந்தீங்கன்னா இருந்துக்கோப்பா, நான் எதுவும் சொல்கிறதா இல்லை அப்படின்னு ஜாக் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. ஜங்குக்கும் யோசிக்கிறாரு, பேசாமல் அவள் நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து பேசிடலாமா, இல்லை வெளியில் போய் பேசிடலாமான்னு யோசிக்கிறாரு. சரி ஓகே, அவளை வந்து ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடலாம் அப்படின்னு வந்து ஜங்குக்கு யோசிக்கிறாரு. அதேமாதிரியே வந்து எல்லாவோட மெசேஜுக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, இந்த மாதிரி நீ ஆஃபீஸ்க்கு வா அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் கழித்து இப்போ நீங்கள் தான் உங்கள் கேபினில் உட்காந்து உங்களோட ஒர்க்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்க சொல்ல யதார்த்தமாக நீங்கள் வந்து ஜங்குக்கோட கேபின் தான் பார்க்குறீங்க. பார்த்தா வந்து உள்ளே எல்லாம் வந்து என்ட்ராவரா, என்னடா நடக்குது, இவன் என்ன பண்ணுறா இங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. அதாவது உங்கள் கேபின்லேருந்து எதிர்த்த கேபினில் இருக்கிற ஜங்கு கேபின் வந்து நல்லா கிளியராக தெரியும், உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியும். அதேமாதிரி ஜங்குக்கும் உங்கள் கேபினில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நல்லா கிளியராக தெரியும், ஃபுல்லாக கிளாஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்க்குறீங்க.
உங்களுக்கு எல்லா யாருன்னு தெரியும், எல்லாருக்கும் ஜங்குக்கும் என்ன உறவுன்னு தெரியும், அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னு தெரியும், எப்படி பிரிஞ்சாங்களும் தெரியும். அவங்கள பற்றி ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் எல்லாம் வந்து இப்போ ஏன் இங்கே வந்திருக்கான்னு மட்டும் உங்களுக்கு தெரியாது. அங்கே பார்த்தா எல்லாவும் ஜங்குக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் கேபினை விட்டு வெளில வந்துட்டு என்ன தான் நடக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்குறீங்க. கரெக்டாக அங்கே ஜாக்கோ வந்து கிராஸ் ஆகிறாரா ஒன்று. ஜாக் இங்கே வா. என்ன மயன், இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? அதுவா, அது நான் எப்படி சொல்கிறது, இப்போ நீ சொல்கிறியா இல்லை நான் தாத்தா கிட்ட சொல்லி உன் வேலையை ஏமா இரு அதுக்குள்ளே என் வேலையில் ஒலைய வச்சிடாத, சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறாரு. நீங்களும் ஓ இதுதான் விஷயமா, சரி சரி, ஆனால் இப்போது உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே. இல்லை ஆமாம் தெரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்கு உள்ளே போய் கேட்டால் தானே தெரியும், இங்கே இருந்தா எப்படி. அதுதான்டா சொல்கிறேன், நீ என்ன பண்ணுற, உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கோ, கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லும் என்ன, சரியா? நீ சொன்னினா நான் உன் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுவேன், என்ன சொல்கிற, ஓகேவா? சரி போகிறேன், என் தலையெழுத்து. ஆனால் சேலரிலையும் வேலையிலையும் கையை வச்சிடுறாங்க. என்னத்த பண்ணுறது, உங்கள் 2 பேர் மத்தியில் மாட்டிட்டு நான் தான் அவஸ்தப்படுறேன். ஆண்டவா இதுக்கு ஒரு எல்லை இல்லையா அப்படின்னு வந்து ஜாக் புலம்பிக்கிட்டே வந்து ஜங்குக்கோட கேபினோட தான் என்ட்ரு ஆகுறாரு. டேய் எக்ஸ்கியூஸ் கேட்லாம் வரணும்லாம் இல்லையா, அப்படியே ஆட்டு மண்டத்தை திறந்து விட்ட மாதிரி ஓடி வர. டே மச்சான் உனக்கு எனக்கு அவள் தானா, பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியடா, முக்கியமான ஃபைல் உள்ளே இருக்குது, சரி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், நீனானா இப்படி பேசிட்டியே அப்படின்னு வந்து ஜாக் சொன்னோடனே ஜங்குக்கும் சரி போ எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. ஜாக்கோ வந்து அந்த ஃபைல் அங்கே தான் இருக்கிற மாதிரி அப்படியே தேடுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை வேறு போட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து எல்லாவும் ஜங்குக்கும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து இப்படி சொல்கிறான், இங்கே பாரு ஜங்குக்கு, நான் பண்ணது தப்பு தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோ, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உன் அருமை தெரியாமல் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு கடைசியாக ஒரு வாய்ப்பு தாயேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் இல்லை எனக்கு வந்து உண்மையாக சுத்தமாக ஃபீலிங்ஸ் கிடையாது, நீ எப்போத்துலேருந்து நீ அப்படி பண்ணியோ அப்போத்துலேருந்து நீ வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதேமாதிரி இது நடந்து நீ வந்து கொஞ்ச நாளோ இல்லை 1 வருஷம் கழித்து மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நான் யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இவ்வளோ வருஷம் ஆனதுக்குமா திடீர்னு உனக்கு என் ஞாபகம் வந்திருக்குன்னா அப்போது உனக்கு என் காசு தானே தேவைப்படுது, உனக்கு காசு வேணுன்னா கூட சொல்லு, நான் இப்போ கூட உனக்கு ரெடி பண்ணி விடுறேன், ப்ளீஸ் ஜங்குக் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிப்பா. உன்னது உள்ளகிற ஜாக்குக்கு சரியான ஷாக்கு, வெள்ளகிற உங்களுக்கும் செம்ம ஷாக்கு, அங்கே நிற்கிற ஜங்குக்குமே ஷாக்கு. இந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா டக்குன்னு வந்து ஜங்குக்கோட தாத்தா அதாவது மிஸ்டர் ஜான் வந்து அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்துடுறீங்க, ஐயோ அவர் இந்த விஷயத்த பார்த்துட்டா இன்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க. சரி ஓகே நம்ம வந்து அவரை தனியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மிஸ்டர் ஜான் கிட்ட போய் ஏதோ டவுட்டு கேட்குற மாதிரி இந்த கம்பெனி விஷயமாக பற்றி பேசுகிற மாதிரி வந்து போய் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இதுக்கப்புறமா அங்கே என்ன ஆச்சு என்ன நடந்துன்னு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்க சொல்ல ஏதாவது நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் மிஸ்டர் ஜான் கிட்ட பேசினதுக்கப்புறமா உங்கள் கேபின்குள்ளே வரீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுமாரி ஜங்குக்கு வந்து அவரோட கேபின்லேயே காணும். என்னடா இது எங்கடா போனாவன் எல்லாவையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஜாக்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜாக் அட்டன் பண்ணிவிட்டு சொல்ல வையன் கொஞ்சம் என் கேபினுக்கு வா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜாக்கோ உங்கள் கேபினுக்கு வந்துடுறாரு. ஆமாம் ஜங்குக்கு எங்கே, நான் போனதுக்கப்புறமா என்ன தான் ஆச்சு, அதுவா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். எல்லாம் இப்படி பண்ணோன்னே ஜங்குக்கு செம்ம ஷாக்காக இருப்பார்ல, எதிர்க்க அவங்க தாத்தா வருதையும் நோட் பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுலே தெரில, டக்குன்னு எல்லாவை தள்ளி அறிவில்லை கொஞ்சமாச்சு பொண்ணு மாதிரி நடந்துக்கும், அப்படியே வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிற, நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு தேவையில்லாமல் நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் கூட பாவம் இந்த பொண்ணுக்கிட்ட சாதாரணமாக சொல்லி அனுப்பணுன்னு பார்த்தா நீ பாட்டுன்னு ஓவராக பண்ணுற. ஜங்குக்கு எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே செம கோவன்ட்டு, இருந்தாலும் பாரு எனக்கு உன்னை தான் பிடிக்கும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக தான் இவ்வளோ வருஷம் டைம் எடுத்துக்கினேன், இப்போ நான் மன்னிச்சு ஏற்றுக்கோ ஜங்குக்குன்னு அவளாக வந்து விட்டால் போட்டுக்கிட்டே இருக்கா. ஜங்குக்குனா டென்ஷன் ஆகுது, இங்கே பாரு என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, அதே மாதிரி எனக்கு எங்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னோன்னே அங்கே நிற்கிற
ஜாக்குக்கே செம்ம ஷாக் ஆகிடுது. என்னது என்கேஜ்மெண்ட்டா? டே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. உடனே அப்புறமா ஜங்குக்கு வந்து சைடு ஆக்ஷன்லேயே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓ இதுக்கா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அவன் எனக்கு எங்கேஜ் ஆயிடுச்சு, நான் தான் கூட இருந்தேன் அப்படின்னு அவரும் விட்டு போடுறாரு. எங்கேஜ் ஆயிடுச்சா? என்கிட்ட நீங்கள் 2 பேர் பொய் தானே சொல்கிறீங்க, உன்னை நான் மறக்கணும் இங்கேருந்து நான் போனதுக்காக பொய் தானே ஜங்குக்கு சொல்கிறேன். இங்கே பாரு ஜங்குக்கு, என்னால் உன்னை மறக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு பேசிகிட்டே போயினே இருக்குது. இங்கே பாரேன், நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு வந்து ஒரு ஃபியான்ஸே இருக்கா, தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத, அவளுக்காக தான் நான் இருக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கிளம்பலாம், தயவு செஞ்சு போ அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. சரி நீ உண்மையை தான் சொல்கிறேன்னா அந்த ஃபியான்ஸே யார் எனக்கு இப்போயே சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று ஜங்குக்கு வந்து ஃபியான்ஸே அது இது எப்படி இழுக்கிறாரு. அதேமாதிரி ஜாக்கும் ஃபியான்ஸேவா இன்னும் திடீர்னு வேறு யாருன்னு கேட்டாங்களே என்னத்த சொல்கிறதுன்னு ஒன்று ஜங்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ற ஒன்று சைட்லேயே சொல்கிறாரு ஜாக் கிட்ட. ஜாக் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு வயன், ஆமாம் வயன் தான் வந்து ஃபியான்ஸே. எனது வயனா? ஜாக் பொய் சொல்லாத. ஆமாம் எல்லா வயன் தான் வந்து ஜங்குக்கோட ஃபியான்ஸே. உனக்கு தான் தெரியும்ல அவங்க 2 பேர் தாத்தாவும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதோ ஒரே ஆஃபீஸில் வேறு இருக்காங்க, தினமும் பார்த்துப்பாங்க. அவங்களுக்குள்ளே காதல் மலராதா? அந்த மாதிரி அவங்க வீட்லேயே வந்து அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலான்னு பேசியிருந்தாங்க, எங்கேஜும் பண்ணிட்டாங்க. இதில் என்ன உனக்கு டவுட்டு அப்படின்னு வந்து ஜாக் வந்து இழுக்கிறாரு. எல்லாவும் ஜங்குக்கு வந்து வயனை கண்டாலே பிடிக்காது, காலேஜ் டேஸ்லேருந்து வெறுப்பாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பார் வயன் பின்னாடி. அது எப்படி பையனுக்கும் ஜங்குக்கும் வந்து எங்கேஜ் ஆகும்? என்னால் நம்ப முடியாது, என்கிட்ட பொய்லாம் சொல்லாதீங்கன்ட்டு வந்து எல்லாம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. ஜங்குக்கும் அதெல்லாம் கிடையாது, யார் சொன்னேன் எனக்கு பையன் பிடிக்காதுன்னு? அது அப்போது வந்து காலேஜ், இப்போது நாங்கள் ஒர்க்கில் இருக்கோம், நாங்கள் ஒரு மேஜர் ஆகிட்டோம், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வயசு வந்து ஒரு 25க்கு மேலே இருக்குது, எங்களுக்குள்ளே வந்து ஃபீலிங் வராதா? அதை நினச்சிக்கிட்டு நாங்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். எங்கள் தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட கேட்டாங்க, எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால் ஓகே சொல்லிட்டோம், இதில் என்ன உனக்கு டவுட்டு அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே மழுப்புறாங்க. எல்லாவும் வந்து நான் இது வயன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில வருவாங்க. பார்த்தா நீங்கள் கேபினில் இருக்க மாட்டீங்க, சரி உங்ககிட்ட அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆஃபீஸை விட்டு போயிருந்துருப்பாங்க. ஜங்குக்குமே ஜாக்குக்கும் அப்பா எப்படியோ போயிட்டா. ஐயோ இப்போ வயன் பேரை சொல்லிட்டோமே என்னத்த பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜாக் வந்து ஒரு பக்கமாக யோசிச்சுன்னு இருப்பார். ஜங்குக்கா அப்படியே மண்டை கிண்டெல்லாம் பிச்சுக்கும், யாரை வந்து இந்த விஷயத்தில் இழுக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அவங்களே இழுத்து வச்சுட்டு உட்காந்து இருக்குமே. டேய் எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குடா, நான் போகிறேன் அப்படின்னு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜாக்கோ எங்கடா போகிற, சொல்லிட்டு போடா, சொல்லாமல் கொள்ளாமல் போகிற, வேறு வேலையே இல்லை, அப்படியே பாட்டு நீங்கள் எது போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோ வந்து அவரோட வேலையை பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் உங்கள் கேபினுக்கே வந்து ஜாக்குக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு தான் கேட்டிருப்பீங்க. அதாவது கால் பண்ணி உங்கள் கேபினுக்கு வர சொல்லி என்ன ஆச்சுன்னு தான் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் அவர் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா இதை கேட்ட உடனே சிரிப்பு தாங்கலை. ஜாக்கும் எதுக்கு இப்படி சிரிக்கிற? இல்லை அங்கே ஃபியான்ஸேன்னு ஒரு கேரக்டர் எடுத்துனது தப்பு கிடையாது, ஆனால் அதில் என் பேரை சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதே ஒரே ஃபன்னாகுது, எப்படி போதோ. வயன் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அந்த எல்லாம் வந்து கேட்டால் வந்து ஆமான்னு கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு வந்து ஜாக் சொல்லுவார். வயன் அதாவது நீங்களும் வந்து பார்க்குறேன், என்னால் என்ன முடியுதோ பார்க்குறேன் பாரு, கடைசியாக கடவுள் யார்கிட்ட கையேந்த விட்டுருக்காரு பாரு உங்கள் 2 பேரையும். என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த எல்லா கூட சேர்ந்து 2 பேரும் லூட்டி வச்சுருந்தீங்கள, இப்போது உங்களை பழி வாங்கிட்டாலா, போடு உடனே ஜாக் வந்து என்ன பண்ணா, நான் எதை பண்ணல, நான் வந்து ஜங்கு கூட தான் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, இதெல்லாம் ஜங்குக்கு தான் பண்ணான், நீ ஏன் என்னையும் சேர்க்குறேன், நான் வந்து உன் பக்கம்தான் அப்படின்னு வந்து நைஸாக அப்படியே இந்த பக்கம் வந்து ஜாலை போடுறாரு. அதாவது அங்கே ஜங்கு கூட இருந்தால் ஆமாம்மா, உங்கள் கூட இருந்தால் ஆமாம்மா அந்த மாதிரி பண்ணுறாரு. போதும் உன் நடிப்புக்கு ஒரு எல்லை வை, உனக்கு எப்பவுமே ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு. சரி விடு பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த ஜங்குக்கு வந்து என்கிட்ட வந்து கேட்க சொல்லு, அப்போ தான் நான் அந்த எல்லாக்கிட்ட வந்து போய் சொல்லுவேன், உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஜங்குக்கு வந்து கெஞ்சி சொல்லு என்கிட்ட, சரியா வட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பொருள்லாம் வந்து பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் தான் தெரிய போகுது. நானும் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு ஜாக்கோ வந்து அவர் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய். வெயிட் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு வர்றீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து என் ஸ்க்ரீனில் வந்து பதியுது பாருங்கள், அதுதான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.